நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன். இன்னும் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 2024 சிங்கப்பூரில், அதுவும் வெளிநாட்டில் வேலை அப்படிங்கிறத விட சிங்கப்பூரில் வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நிறையா நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க. நம்ம சேனலில் கூட நம்ம நிறையா டெலகிராம் சேனலில் ஜாப் வேகன்சி போடுறோம். அப்படி இருந்தும் அது சீக்கிரமே ஃபுல்லாகிடுது, நமக்கு தகுந்த ஜாப் வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்டில் இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ என்னடா வெளிநாடு போகிறதே விட்டுடலாமா அப்படின்றத கூட நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்க. ஸோ உங்களுக்காக தான் அந்த வீடியோ. ஓகேங்களா? அதாவது இப்போதைய சுச்சுவேஷனில் நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணல சிங்கப்பூரோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா ரூல்ஸ் எல்லாம் மாற்றிருக்காங்க. என்னென்ன ரூல்ஸ் மாற்றிருக்காங்கன்றதை நம்ம ஆல்ரெடி வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ கோட்டா இஷ்யூ, கம்பெனி நிறையா கோட்டா இஷ்யூவை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வேலை கிடைக்கிறதுல காலதாமதம் ஆகிட்டுருக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஸ்ட் அடிக்கிறதும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு கோட்டா தரமாட்டேங்கிறாங்க, நிறைய இன்ஸ்டியூட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு பர்மிட்டில் போய்ட்டு நீங்கள் டெஸ்ட் அடிக்கணும் அப்படின்னா கம்பெனி லெட்டர் கேட்குறாங்க. ஸோ இங்கே இருந்துட்டும் உங்களால் டெஸ்ட் அடிக்க முடியலை, சிங்கப்பூர் போய்ட்டும் டெஸ்ட் அடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ தற்போதைய நிலை என்ன அப்படின்னா இப்படி தான் இருக்குது. எல்லா துறையிலையுமே வந்துட்டு வேலை நிலை வந்து கொஞ்சம் ஸ்லோ, அதாவது சுத்தமாக போகலன்னு சொல்லலாம், கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. ஒரு உதாரணத்துக்கு மாதத்துக்கு ஒரு 1000 பேர் வந்து சிங்கப்பூரில் வந்து புது வேலை கிடச்சி போயிட்டு இருந்தாங்க முன்னாடி அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300 பேர் அந்த ரேஞ்சில் தான் வந்துட்டு வேலை கிடச்சி போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த 300 பேர் அப்படின்னா மீதி 700 பேர் வந்துட்டு போக முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. ஸோ போக முடியாத சுச்சுவேஷன்னா இந்த மாதம் போக முடியாது, அடுத்த மாதம் போகலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதம் போக முடியாது, அடுத்த மாதம் போகலான்னா என்ன அர்த்தம்? நீங்கள் கண்டிப்பாக சிங்கப்பூர் போயிடலாம், பட் கொஞ்சம் டிலே ஆகும். ஓகேங்களா? எந்த ஒரு இதாக இருந்தாலுமே சரி, நம்ம எடுக்கிற முயற்சி, நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னா அதுக்காக நம்ம என்ன முயற்சி பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஒரு பைக் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்காக வந்துட்டு நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா, அப்பா அம்மாட்ட சண்டை போட்டு வாங்குற ஆளுங்க யாரும் நம்ம சேனலில் பார்க்க மாட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கப்போ நீங்கள் ஒரு பைக் வேணும்னு நினச்சா கூட நீங்கள் உழைச்சி வாங்கணும்னு நினைப்பீங்க, அதுக்காக ஒரு வேலைக்கு போவீங்க, அதுக்காக காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைப்பீங்க. ஸோ இப்படி பண்ணுற ஆளுங்க தான் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுவீங்க. ஏன்னா அம்மாட்ட சண்டை போட்டு வாங்குற பசங்க யாரும் இவ்வளோ தூரம் நம்ம வீடியோ வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு உழைப்பாளியாக தான் இருப்பீங்க. அப்படி இருக்கிறப்ப சிங்கப்பூர் போகணும் அப்படின்னாலும் அதுக்குண்டான முயற்சியை நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது தான். ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் இப்போ சிங்கப்பூர் போகணும் அப்படின்றதுல தன்முனைப்போடையும் நல்லா வந்து நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் சீக்கிரமாக சிங்கப்பூர் போயிடலாம். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க, நீங்கள் என்ன மாதிரியான வேலைக்கு போகணும் அப்படின்றது எல்லாருமே ஒரு டிசைட் பண்ணுங்கள். டிசைட் பண்ணி அதுக்கு மூவ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம், இந்த பர்மிட்டில், அதாவது இந்த படிப்பு படிச்சிருந்தீங்கன்னா இந்த வேலைக்கு மட்டும் போங்க அப்படின்ற மாதிரி அந்த வீடியோலாம் பாருங்கள். பார்த்துட்டு அதில் எதை நீங்கள் சூஸ் பண்ணலான்றதை சூஸ் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு கரெக்டாக நம்ம சேனல்லாம் ஃபாலோ பண்ணி டாக்குமெண்ட்லாம் அனுப்பி கரெக்டாக நீங்கள் போனீங்க, டாக்குமெண்ட்லாம் அனுப்புனீங்க அப்படின்னா நம்ம சைட்லேயும் வேலை வாங்கி கொடுப்போம். மற்ற சைட்லேயும் வந்துட்டு ஏஜென்ட்டு இந்த மாதிரிலாம் வந்து நல்ல ஏஜென்ட்டுகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள்ட்டே உங்கள் டாக்குமெண்ட்ஸை கொடுத்து வைங்க. நல்ல வேலையை சொன்னாங்க அப்படின்னா தாராளமாக போயிருங்க. ஆனால் நீங்கள் சிங்கப்பூர் போயே ஆகணும் அப்படின்ற ஒரு இதில் அவசரப்பட்டு பணம் அந்த மாதிரிலாம் வந்துட்டு கட்டி நீங்கள் போனீங்க அப்படின்னா, அதாவது அட்வான்ஸ் அதிகமான அமௌண்ட்டை கட்டி தெரியாதவங்கள்ட்ட, அதுவும் யாராவது எங்கேயாவது ஆடு பார்த்துருப்பீங்க, அது மூலமாக நீங்கள் முயற்சி பண்ணி பணத்தை பெரிய அமௌண்ட்லாம் கட்டி ஏமாந்துடாதீங்க. விசா வராமல் பெரிய அமௌண்ட்டுகள் யாரும் இப்போ அட்வான்ஸ் வாங்காமல் யாருமே பண்ணுறது இல்லை. பட் பெரிய அமௌண்ட்டுகளை கட்ட வேண்டாம், தெரியாதவங்கள்ட்ட பணம் கட்ட வேண்டாம், பெரிய தொகையை கட்ட வேண்டாம். பொறுமையாக இருந்து கரெக்டான வழியில் கரெக்டாக போகணும். ஓகேங்களா? அதாவது சிங்கப்பூர் போனவங்க வந்து ரெண்டு விதமாக வந்து மாறுவாங்க. ஓகேங்களா? ஒன்று, சரியான ஏஜெண்ட்டை பிடிச்சி சரியான தொகையை கட்டி தெரிஞ்ச ஏஜென்ட் மூலமாக ஏமாத்தாதவங்க மூலமாக கரெக்டான வேலைக்கு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க லைஃபு அடுத்த லெவலுக்கு போயிடும். அதுக்கப்புறமேட்டு அவங்களோட வளர்ச்சியை யாராலுமே தடுக்க முடியாது. இன்னொன்று, அவசரப்பட்டு ஏதோ ஒரு விளம்பரத்தை பார்த்து தெரியாத ஏஜென்ட் மூலமாக அதிகமான பணத்தை கட்டி ஒன்று சிங்கப்பூர் போவாங்க, இல்லைன்னா அந்த அமௌண்ட்டை ஏமாறுவாங்க. ஓகேங்களா? அப்படி சிங்கப்பூர் போனாலும் தெரியாதவங்க மூலமாலாம் போகிறீங்க அப்படின்னா ஒருவேளை அவங்க சொன்ன வேலை இல்லாமல் இருக்கலாம், சம்பளம் குறைவாக இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தாலும் கஷ்டம்தான், லைஃப்பில் முன்னேறது ரொம்ப கஷ்டம்தான். நீங்கள் திருப்பி வர்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிரமமாயிடும். ஸோ பொறுமையாக இருங்க. இப்போதைய சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளுமே நம்ம வீடியோ போட்டுட்டு தான் இருக்கோம். சிங்கப்பூரோட தகவலை அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அப்போ அப் டு டேட்டில் நீங்கள் இருப்பீங்க. ஸோ நிலைமை மாற
ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அடிக்கிறது தான் பெஸ்ட்டு. வேறு எந்த வழியிலையுமே நானே சொல்லுவேன், வேறு எந்த வேலைக்கு போகாதீங்க, டெஸ்ட் அடிச்சு போங்க, அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இப்போதைய சுச்சுவேஷனில் டெஸ்ட் அடிக்க நீங்கள் அட்மிஷன் போட்டிங்கன்னா வெயிட்டிங் டைமே 1 வருஷம் ஆகும் அப்படின்றதையும் இப்போ நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். டெஸ்ட் அடிக்கிறது இப்போதைக்கு சிறந்த வழி கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த எல்லாமே அடுத்த மாதமே மாறலாம், இல்லை ஒரு 2-3 மாதத்தில் கூட மாறலாம். அப்படி மாறிடுச்சுன்னா டக்குன்னு டெஸ்ட் அடிக்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஸோ ரூல்ஸ் என்ன வருதுன்றதை நான் அப்டேட் ஆகிட்டு உங்களுக்கும் தகவலை தெரியப்படுத்துவேன். ஸோ கண்டினியூஸாக நம்ம வீடியோ பாருங்கள், என்ன வேலைக்கு போகணும் அப்படின்றத முடிவு பண்ணிக்கிட்டு பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக வந்து பொறுமை தான் எண்ணம் போல் வாழ்க்கை. நிச்சயமாக நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வேலையில் போய் செட்டில் ஆகிடலாம். அதே நீங்கள் அவசரப்பட்டீங்க அப்படின்னா ஏமாந்து போயிடுவீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிங்கப்பூர் போய் தான் நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்றது கிடையாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் என் வீடியோ பார்க்குறீங்க, சிங்கப்பூர் போங்க அப்படின்றது கிடையவே கிடையாது. நீங்கள் அந்த அமௌண்ட் உங்கள்கிட்ட கையிலே இருக்குது, இல்லை இங்கே இன்வெஸ்ட் பண்ணி ஏதாவது பிஸ்னஸ் பண்ண முடியும், உங்களுக்கு அந்தளவுக்கு டேலண்ட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இங்கேயே கூட இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு பிசிஎம் என்வாயர்மெண்ட்டில் போனீங்கன்னா மாதம் 40,000 தான் சம்பளம் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா அதை உங்களால் இங்கேயே சம்பாதிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் சிங்கப்பூர் போக தேவையில்லை. ஆனால் இங்கேக்கும் அங்கேக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே உங்கள் வளர்ச்சி ரொம்ப அதீத வளர்ச்சியாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இங்கே கொஞ்சம் உங்களோட க்ரோத் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அங்கேயும் இங்கேயும் இது ஒன்று தான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ சிங்கப்பூர் போய் அர்ஜென்ட்டாக நான் போய் ஆகணுன்ற மாதிரி இல்லாமல் பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? நிலைமை இப்போ சரியில்லை, நானே ஒத்துக்குவேன். ஆனால் இப்போ நீங்கள் இவ்வளோ ட்ரை பண்ணுறீங்க, நான் நிறையா வீடியோவில் சொல்கிற மாதிரி இவ்வளோ ட்ரை பண்ணுறீங்க, இத்தனை நாளாக ட்ரை பண்ணுறீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. நம்ம டெலகிராம் குரூப்பில் நிறையா பேர் ரொம்ப பிரச்சனையாக இருக்குண்ணே, கடன் தொல்லையாக இருக்குண்ணே, நான் போயே ஆகணுண்ணே அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுவாங்க. நான் எப்படியாவது போகணுண்ணே, எப்படியாவது சம்பாதிக்கணுண்ணே அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. நம்மளும் டாக்குமெண்ட் வாங்கி முடிஞ்ச உதவிகள் எல்லாமே பண்ணுவோம். சிங்கப்பூர் போகிறது, அந்த விசா வர்றது பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணி விசா அதிகபட்சம் ஒரு 15-20 நாளில் 45 நாள் தான் அதிகபட்சம். அப்ளை பண்ணிட்டாலே ஓகே தான். அதுக்கப்புறம் விசா வந்துருச்சு, எஸ்பாஸ்லாம் விசா 45 நாளையில் வந்துருச்சு அப்படின்னா அவ்வளோதாங்க. உங்களுக்கு இப்போ எஸ்பாஸ்லாம் கிடைக்கிது அப்படின்னா 1-1.5 லட்ச ரூபா சம்பளம் மாதம். நீங்கள் மினிமமே 80,000-90,000 வீட்டுக்கு அனுப்பிடலாம் செலவெல்லாம் போக. ஸோ இங்கே நீங்கள் தலையிலனாலும் அந்த சேலரி கிடைக்காது. ஸோ இதெல்லாம் மாறுறது ஒரே நாளில் மாறிடும். விசா இன்னைக்கு அப்ளை பண்ணி நாளைக்கு வந்துருச்சு அப்படின்னா நிலமை மாறிடும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த நிலமை நல்ல நிலமை வரும். இப்படியே நிலமை இருந்துராது. ஓகேங்களா? நீங்கள் எந்தெந்த வழியில் சரியான வழியில் தேர்ந்தெடுத்து கரெக்டாக வேலை ட்ரை பண்ண முடியுமோ எல்லா வழியிலையும் வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஏதாவது ஒன்று கிளிக் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்கள் லைஃபே மாறிடும். நிறையா பொண்ணுங்களும் நிறையா ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க ஜாப்புக்கு. அவங்களாம் ரொம்ப சேஃப்டியான வேலையாகவும் ட்ரை பண்ணணும். அவங்களாம் இன்னும் ரொம்ப பொறுமையாக ட்ரை பண்ணணும். ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போதைக்கு மந்த நிலை இருக்குது, ஆனால் இது தொடராது. கண்டிப்பாக மாறும் நிலமை. ஓகேங்களா? கண்டிப்பாக மாறும். அது வரைக்கும் நீங்கள் காத்திருங்க, பொறுமையாக இருங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு வேலைக்கு எப்படி ட்ரை பண்ணுறதுன்ற டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம ஆல்ரெடி இந்த ஃப்ரீ ஜாப்பை பற்றியெல்லாம் நிறையா போட்டிருக்கோம். அதெல்லாம் போய் பார்த்து அது மூலமாகவும் ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, டெலகிராம்லேயும் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே நான் கிளியர் பண்ணுறேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பனாகும். பாய்.